ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த முதல் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தில் பிறகு 6வது அத்தியாயம் 186வது ஸ்லோகம் படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைகர்மணே. 6வது அத்தியாயம் 186வது ஸ்லோகம். ஆவிர்பாவதிரோபாவம் சக்திமத்வேன ஹேதுனாம் ஆரம்ப பரிணாமாதீம் சோத்யானாம் நாத்ர சம்பவகம். ஆவிர்பாவதிரோபாவம் சக்திமத்வேன ஹேதுனாம் ஆரம்ப பரிணாமாதீம் சோத்யானாம் நாத்ர சம்பவக. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் நிறைய கருத்துக்கள் பார்த்து வர்றோம். இந்த பஞ்சதசிலேயே அதிக ஸ்லோகங்கள் உள்ள அத்தியாயம் இந்த அத்தியாயம்தான். அதுக்கடுத்து 7வது அத்தியாயம் கொஞ்சம் அதிக ஸ்லோகம் இருக்கும். ஆனால் இருக்கிற அதிக ஸ்லோகம் இது தான். இதில் முதல்ல சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம், அதன் மூலமாக தத்துவங்கள்லாம் விளக்கப்பட்டது. ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் சுருக்கமாக விளக்கப்பட்டது. பிறகு விரிவாக விளக்கிறதுக்காக ஜீவ விசாரம் பண்ணார். பிறகு ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பங்கள்லாம் சொல்லப்பட்டது. பிறகு ஈஸ்வர விசாரத்தில் ஈஸ்வர தத்துவத்தில் கடவுள் தத்துவத்தில் உள்ள குழப்பங்கள் எப்படியெல்லாம் கடவுள் தத்துவத்தை மற்ற மதவாதிகள் சொல்கிறாங்கன்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு ஈஸ்வர தத்துவத்தை அவர் விளக்கலை, மாயா தத்துவத்தை விளக்குனார். ஏன்னா ஈஸ்வரனுங்கிற பேர் வந்துருச்சுன்னா, ஈஸ்வரனா சிவன்கிற அர்த்தம் இல்லை, கடவுளுங்கிற ஒரு பேர் வந்தாச்சுன்னு சொன்னால் பிரம்மன்னு ஒன்று இருக்குது, கடவுள் ஈஸ்வரன் ஒன்று இருக்குது. அந்த ஈஸ்வரன் வரும்பொழுது அதில் மாயை சேர்ந்துடும். பிரம்ம தத்துவத்தோட மாயா தத்துவம் சேர்ந்தாத்தே அதுக்கு ஈஸ்வரன் பேர். அதனால் என்ன பண்ணார், மாயா விசாரம் பண்ணார். மாயா விசாரம் பண்ணிவிட்டு பிறகு ஈஸ்வர விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஈஸ்வர விசாரத்தில் அவர் சில கருத்துக்கள் 5 லட்சணம் சொன்னார். இதே கருத்தை மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வேதத்துலேயும் இந்த லட்சணம் கடவுளுக்காக சொல்லப்பட்டிருக்கு, ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை சொல்லி ஒவ்வொன்றா விளக்குனார். அதில் சர்வஜன், சர்வேஸ்வரன், பிறகு ஜகத் யோனி எல்லாம் விளக்கி வரும்போது அதிகமாக அந்தரியாமி. இதில் நாம் அந்த அந்தரியாமி சர்வஜன்லாம் கம்மியாக பார்த்தோம். சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத அதிகமாக விளக்கம் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லும் பொழுதும் நம்ம அனுபவத்தையும் சில விஷயங்கள் சொல்வார். பிறகு யுக்தி பூர்வமாக கடவுளுக்கு இந்த தத்துவம் கரெக்டாக வருதான்னு சொல்வார். பிறகு வேதத்துலையும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கடைசி பிரமாணம் என்ன, வேதம்தான். ஆத்மாவை பற்றி சொல்லும்போது நம்மகிட்ட இருக்குது. ஈஸ்வரங்கிற தத்துவம் நம்ம முக்கியமான பிரமாணமே என்னென்னா வேதம் சொல்லியிருக்கிறது தான். அதனால் வேத பிரமாணத்தை நிறைய சொன்னார், கொட்டேஷன் வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதை முடிச்சுட்டு கடைசியாக இப்போ பார்க்குற கருத்து ஜகத் யோனி, உபாதான காரணம். ஈஸ்வரன் உபாதான காரணம்ங்கிற கருத்துக்கு வந்திருக்கோம். உபாதான காரணம் என்ன, மெட்டீரியல் காஸ்ட்டு. சர்வேஸ்வரனுங்க சொல்லும்போது அவர் தான் நிமித்த காரணம். இங்கே அவர் தான் பொருளும் அவர் தான்.
அவற்றிருந்து எல்லாம் சிலந்தி பூச்சி தான் சொல்லுவோம். ரெண்டுமே உதாரணம் சொன்னால் நம்ம சிலந்தி பூச்சி சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, எப்படி ஜெகத் யோனியாக இந்த உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தை பயன்படுத்தினார். ஆவிர்பாவம், திரோபாவம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அது உபாதான காரணம். எதில் தோன்றி எதில் இருந்து எதில் மறைகிறதோ அதுக்கு பேர் உபாதான காரணம். பானையானது மண்ணில்தான் தோன்றுகிறது, இருப்பது மண்ணிலே, அழிந்த பிறகு மண்ணாகவே இருக்கிறது. இது 3 இருக்கணும். அப்படி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எப்படி தோன்றுறது எப்படி மறையுதுங்கிறத இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு ஒரு தனி லட்சணம் சொல்கிறார் வேதாந்தத்தில். ஆவிர்பாவம் திரோபாவம்னார். ஆவிர்பாவம்னா புதுசாக உற்பத்தி பண்ணுறதில்ல, இருக்கிறது வெளித்தோற்றத்திற்கு வருவது. பிரளயம் என்பது, லயம் என்பது இருப்பது மறைவது. இதுதான் சிருஷ்டி லயம்னு சொன்னார். ஆவிர்பாவம் திரோபாவம், அதாவது வெளித்தோற்றத்துக்கு வருவது, வெளித்தோற்றத்துக்கு வருவது சிருஷ்டி, வெளித்தோற்றத்திற்கு வந்ததை மறைப்பது லயம் பிரளயம், பிறகு மறைத்ததை காமிப்பது சிருஷ்டி. இதுக்கு பேர் ஆவிர்பாவம் திரோபாவம் சொல்லி வேதாந்தத்தில் நம்மளுடைய லட்சணம் சொன்னார். அதற்கு உதாரணம் என்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னா, சிருஷ்டிக்கு உதாரணம் நம்ம இந்த அத்தியாயமே சித்திர தீப பிரகரணம். ஒரு துணியில் படம் வரைஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் விளக்கிட்டார். அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அதில் ஒரு படத்தை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரம் வரைஞ்சி அந்த துணி பிரம்மன், பிறகு அதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்து அதில் சிதாபாசன் இது சித்து அதெல்லாம் விளக்கணும். இப்போ என்ன சொல்ற, அதே சித்திரத்தை இங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு துணியில் படம் வரையப்பட்டிருக்கு, சுருட்டி இருக்குது, எல்லாம் உள்ளே இருக்குது, ஒன்றுமே தெரியல, விரித்து விட்டால் சிருஷ்டியான். துணியை விரிச்சாச்சுன்னா அதில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, மனுஷன் இருக்கா, மலை இருக்குது, நதி இருக்குது, நீர் இருக்குது, எல்லாம் தெரியுது, அத்தனை படங்களும் தெரியுது. இதுக்கு பேர் ஆவிர்பாவம். தோற்றத்திற்கு வருவது, இல்லாததை உற்பத்தி செய்வதில்லை, ஏற்கனவே இருக்கு, அது வெளித்தோற்றத்துக்கு வருது. பிறகு திரோபாவம் சொன்ன என்னன்னா, திருப்பி அந்த துணியை சுருட்டி வச்சிடறாராம் கடவுள். அதாவது அவர் போகும்போது துணியை விரித்து காமிக்கிறார், அது சிருஷ்டி. திருப்பி சுருஷ்டி வைக்கிறது பிரளயம். பிரம்மாவுக்கு 1000 கல்ப வருஷம் சிருஷ்டி, 1000 கல்ப வருஷம். ஒரு கல்பங்கிறது 4 யுகம், சதுர்யுகம், 4 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு கல்பம், 1000 கல்பம். அப்படி அப்போ அந்த 1000 கல்பம் சுருட்டி எடுக்கல வச்சுக்கிறார் போல இருக்கவர். அந்த துணியை சுருட்டி பிறகு திருப்பி விடுவார். ஒரு லேப்டாப்பில் ஒரு பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உள்ள எல்லாமே இருக்குது, போட்டவொன்னு எல்லாம் வெளியே வரும், திருப்பி பிடிங்காச்சுன்னா எல்லாம் ஆஃப் ஆகிடும். அது மாதிரி தான் சிருஷ்டிங்கிறார். இருக்குது, ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிறார். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ நடக்கிறது எத்தனையோ நடந்திருக்கும். இந்த வகுப்பே கூட இந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி இதே இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சுருக்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காரு, வெளித்தோடுறது கொண்டு வர்றாரு. அது ஒரு 1000 கல்ப வருஷம் ஓடும். பிறகு என்ன பண்ணுவார், திருப்பி மூடி திருப்பி அந்த சிஸ்டத்தை திருப்பி கொண்டு வருவார். இப்படித்தான் சிருஷ்டியும் லயமும் ஏற்படுகிறது அப்படிங்கிற கருத்தை பார்த்தேன் நாம். பிறகு இது எதன் அடிப்படையில் செய்கிறார்னு சொல்லும்போது, எல்லாருடைய ஒவ்வொரு ஜீவனுடைய பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில் சிருஷ்டியும் வருது. இந்த இடமே, நான் இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பிராரப்த கர்மப்படி நான் எந்த ஊரில் பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும், பிறகு எந்த உலகத்தில் பிறக்கணும், சொர்க்கோலோகத்தில் பிறக்கிறதா, நரகோலோகத்தில் பிறக்கிறதா, பூலோகத்தில் பிறக்கிறதா, இல்லை எத்தனையோ கேலக்சி இருக்குது அங்கே போய் பிறக்கிறதா, அங்கெல்லாம் இருக்கலாம், யாருக்கு தெரியும். அது நம்மளுடைய கர்ம வினையை அடிப்படையாக வைத்து இந்த சிருஷ்டி அவரை தோற்றத்துக்கு கொண்டு வர்றாராம். பிரளயம்ங்கிறது என்னன்னு சொன்னால், இது ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகள் இருக்குது, இப்படியெல்லாம் வருது. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பிராரப்த கர்மம் முடிஞ்சுன்னா பிரளயம் வந்துருச்சான். அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். தனியாக ஒருத்தன் போகிறான், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறான், அவனுடைய பிராரப்தம் அன்றைக்கி கூட முடிஞ்சு போகுது. இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறான், நோய் வந்து இறக்குறான், அவன் ஒரு ஆளுடைய பிராரப்த கர்மம் அன்றைக்கி முடியுது.
ஒரு ஃப்ளைட்டில் 400 பேர் செத்து போகிறாங்க. 400 பேருடைய பிராரப்த கர்மம் அன்னைக்கு முடிஞ்சாதே அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும். 400 பேருக்கு ஒரே டயத்தில் பிராரப்த கர்மம் முடியணும். சுனாமியில் லட்சக்கணக்கான பேர் செத்தால் லட்சக்கணக்கான பேருக்கு ஒரே டயத்தில் பிராரப்த கர்மம் முடியணும். இந்த அகில பிரபஞ்சம் அனைத்தும் கோடிக்கணக்கான ஜீவராசிகளுடைய பிராரப்த கர்மம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு துணியை சுருட்டி வச்சிருவார் பகவான். டோட்டலாக மறைச்சிருவார். அதான் லயமாகிறது. பிறகு ஆரம்பிக்கும் போது திருப்பி துணியை வெறிப்பார் அவர். இப்படி தான் சிருஷ்டி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு கடைசியாக இந்த துணி உதாரணத்துக்கு அடுத்து இன்னொரு உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம் சொன்னார்னா, இரவு பகல், நைட்டில் ஒரு வெளிச்சமே இல்லை, ஒரு பொருளுமே தெரியலை. அப்போ பொருள் இல்லாமல் போயிடுச்சா? பொருள் இருக்கு, தெரியலை. சரி, பகல் வந்தவொடனே தெரியுது, புதுசாக உற்பத்தி ஐயா வந்துச்சு, இருக்கிறது தெரியுது. இதுதான் சிருஷ்டிக்கும் லயத்துக்கு வித்தியாசம் சொல்கிறார் அவர். அதே மாதிரி தூங்குறான். நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் நம்மளை பொறுத்தவரை பிரபஞ்சமே கிடையாது. இருக்கா? யார் தூங்குறான்னு அவனுக்கு இந்த உலகமே கிடையாது. பக்கத்தில் என்ன நடந்து மயக்க நிலைக்கு போயிடுறான் ஒருத்தன், அன்கான்ஷியஸில் இருக்கான். 10 வருஷம் அன்கான்ஷியஸ்லாம் சொல்கிறாங்க. 10 வருஷம் அவனுக்கு திருப்பி விழிச்சா அவனுக்கு 10 வருஷம் போனது கூட தெரியாது. நேற்று படுத்துனது மாதிரி தான் அவனுக்கு இருக்கும், டைமும் தெரியாது அவனுக்கு. அப்போ அவனை பொறுத்தவரை என்னது இல்லை, திருப்பி அப்படி இல்லாமல் போயிடுச்சா, அவனுக்கு இல்லையே ஒளிய உலகமே இல்லாமல் போல, விழித்த உடனே தெரியுது. அது மாதிரி தான் சிருஷ்டியும் லயம். இன்னொரு உதாரணம் சொன்னார். கண் மூடுனா ஒன்றும் தெரியாது, அதுக்காக கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. திறந்தவொடனே தெரியுது. அப்போ என்ன சொன்னார்? இரவு பகல். இரவு என்பது திரோபாவம், பகல் என்பது ஆவிர் பாவம். அதாவது வெளித்தோற்றத்திற்கு வருவது பகலில், இரவில் வெளித்தோற்றத்திற்கு வராமல் மறைக்கப்படுவது. உறக்கம் என்பது திரோபாவம், மறைக்கப்படுவது. விழிப்பு என்பது ஆவிர் பாவம், சிருஷ்டி. அதே மாதிரி கண் மூடுதல் என்பது திரோபாவம், மறைத்தல். கண் திறத்தல் என்பது ஆவிர் பாவம், சிருஷ்டி. பிறகு இன்னொன்று சொன்னார், சும்மா இருப்பது மனக்கோட்டை கட்டுவதுனார். ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்கிறது திரோபாவமாக. பிறகு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? மனசுலேயே எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருவான். நிறைய பேர் இருக்கான்ல, மனசுலேயே கோடீஸ்வரர் ஆகிறது, அப்படி ஆகிறது, நான் பெரிய கலெக்டர் ஆகுது. ஆனால் ஒருத்தர் பண்ணார், அடிகளார் கோசல் நாயனாரா, அவர் மனசுலேயே கோயிலை கட்டினார். கடவுள் அவர் காட்சி கொடுத்தாரே, அவருக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்து அங்கே தான் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லி இந்த சிருஷ்டி லயத்துங்கிறது ஒரு தோற்றத்திற்கு வருவது, தோற்றத்திற்கு வராமல் போவதுங்கிறத சொல்லி நம்ம 186வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னோம்னா, மற்ற மதவாதிகள்லாம் இந்த சிருஷ்டி லயத்தை பற்றி வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறு அப்படிங்கிற கருத்தை 186 நிலைநாட்டினார். தோற்றம் மறைவு என்பது பகவானுடைய ஒரு மாயா சக்தி. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை புரிஞ்சுக்கிற முடியும். இறைவனுடைய, ஈஸ்வரனுடைய ஒரு சக்தி அப்படின்னார். சாஸ்திரங்களில் போன கிளாஸில் சொன்னேன், நிறைய மதவாதங்கள் இருக்குது. அதாவது சிருஷ்டியை பற்றி அசத்காரியவாதம், ஆரம்பவாதம், பரிணாமவாதம், சத்காரியவாதம், விவர்த்தவாதம்ங்கிறது அஜாதிவாதம். இது நாம் சொல்கிற வாதம். எந்த மாற்றத்தையும் அடையாமல் அது அப்படியே இருந்து கொண்டு ஒன்றை தோற்றுவித்தால் அதற்கு பேர் விவர்த்தவாதம். அது நம்மளுடைய வாதம். ஆரம்பவாதம்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சான், புதுசாக ஒன்று தோன்றிருச்சான். இது ஆரம்பவாதம். இருக்கிறது எதுக்கு தோன்றணும்னு அவங்க கேட்குறாங்க. இருக்கிறது எதுக்கு தோன்றணும்? என்கிட்ட ஒரு பொருள் இல்லை, இல்லாததான் நான் கேட்டு வாங்குவேன், என்கிட்ட இருக்கிறதே நான் எதை கேட்கணும்? அது மாதிரி இல்லாதது தோன்றியது என்பது ஆரம்பவாதம். இன்னொருத்தர் பரிணாமவாதம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லாதது வரவே முடியாது, இருக்கிறதே வரணும் அப்படிங்கிறாங்க. இருக்கிறது ஏன் வரணும் இவன் கேட்குறான். இருக்கிறது அப்படியே வர்றதில்லை, அது ஒரு மாற்றத்தை அடைந்து பால் எப்படி தயிராக மாறுறது மாதிரி அந்த மாற்றத்தை அடைந்து வருங்கிறது இவங்களுடைய பரிணாமவாதம். இது எல்லாமே இவர் அவரை தப்பு நிரூபிச்சிருவார், இவர் அவரை தப்பு நிரூபிச்சிருவார். நம்ம என்ன ஒன்று 2 பேரும் தப்பு நிரூபிச்சிட்டிங்களே, என்கிட்ட வாங்கப்போம் சொல்லிட்டு கடைசியில் நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் விவர்த்தவாதம். இங்கே என்ன சொல்கிறோம்னு சொன்னால், உண்மையில் இதுக்கு பேர் அஜாதிவாதம்னு பேர். உண்மையில் எதுவும் தோன்றவும் இல்லை,
வரவும் இல்லை, போகவும் இல்லை. இதில் ஒரு வார்த்தை சொல்கிறோம், உண்மையில்ங்கிறோம். முக்கியமான வார்த்தை. உண்மையிலேயே எதுவும் தோன்றலை, போகலை. உண்மையில் சொல்லியாச்சுன்னா பொய்யா அப்போ தோன்றுறது, பொய்யா போகுது அப்படின்னு அர்த்தம். பொய்யாக இந்த உலகம் எப்படி வந்தது, எப்படி மறைகிறதெல்லாம் கேட்பாங்க. இந்த கேள்வியே தப்புங்கிறது நம்ம வாதம். ஏன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்ன பதில் சொன்னாலும் அதில் ஒரு தோஷம் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது, எங்கேருந்து வந்துச்சுன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும், பதிலே சொல்ல முடியாது. கடைசியில் போய் ஒரு இடத்துல முட்டி நிற்கும். அங்கே அப்போ தான் நம்ம சொல்லுவோம் உண்மையிலேயே தோன்றலை அப்படிம்போம். அறிவு வந்தவன் இதெல்லாம் போயிடும். அன்றைக்கி சொன்னையில் ஒரு உதாரணம், கேள்வி கரெக்டாக இருக்கணும். உயரம் எத்தனை கிலோன்னு கேட்டால் அந்த கேள்வியே தப்புன்னு தானே சொல்லணும், பதில் சொல்ல முடியுமா? அது மாதிரி இவங்களுடைய வாதமெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், கடவுள் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் அவர் எங்கே இருக்கிறார்னு கேள்வி ஒரு தீர்மானம் பண்ணிடுறாரு. அந்த எங்கே இருக்கிறார்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா ஒரு இடத்துலதான் இருப்பார் போல இருக்கு, அதனால எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. அவரே தீர்மானம் முடிவு பண்ணிட்டாரு, பிறகு இந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா ஒரு இடத்துல இல்லைங்கிறது நம்மளுடைய வாதமாக இருக்குது. அவர் எங்கே இருக்கிறான்னு கேள்வி கேட்கும் பொழுதே ஒரு தீர்மானத்தை வச்சுட்டார், கடவுள் இங்கே தான் இருக்காருன்னு, ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயின்றோம். பிறகு எப்பொழுது கடவுள் தோன்றினார், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்ட்டார். அது நேரமே கிடையாது, எல்லா காலத்திலும் இருக்கிறார். எப்பொழுது கடவுளுக்கு அதை சொல்ல முடியாது, இடமும் காலமும் அவருக்கு சொல்ல முடியாது. இந்த கேள்வி கேட்டாலே இந்த கேள்வியே தப்பு அப்படிங்கிறார். இங்கே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், ஆவிர்பாவம் மறைக்கிற சக்தி, தோற்றுவிக்கிற சக்தி, இது கடவுள்கிட்ட இருக்கு. நாம் பார்த்துருக்கோம், பிரம்மன்கிற ஒரு தத்துவத்தில் மாயை என்ற ஒரு சக்தி சேர்ந்த உடனே ஈஸ்வரனாக மாறுறார். மாயைங்கிறது உண்மையிலே கிடையாது, ஆனால் இருக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு அதான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ரெண்டு சக்தி இருக்குன்னு சொன்னான். ஒன்று விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. மறைக்கும் சக்தி, தோற்றுவிக்கும் சக்தி இருக்குன்னு தான் பார்த்தோம். அதிலே பாருங்கள், விக்ஷேபம் ஆவரணம்னு பார்த்துருக்கோம். ஆவரணம் என்ன, மறைக்கும் சக்தி. பிறகு தோற்றுவிக்கும் சக்தி, அதாவது மறைக்குது தோற்றுவிக்குதே ஒழிய புதுசாக உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அந்த சக்தி இருக்கிறதுனால அவர் பண்ணுறாரு. இது நம்ம வேதாந்தத்தில் வரும்போது கரெக்டாக அந்த ட்ரெடிஷ்னலாக படிச்சுட்டு வரும். இதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு இந்த கேள்விக்கே இடம் இல்லைங்கிறார். இப்போ இந்த பரிணாமவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இப்போ இருக்க குரங்கு எதுலேருந்து வந்துச்சு? குரங்கெல்லாம் மனுஷனாக மாறி இருக்கணும்ல. இப்போ இருக்க குரங்கு அப்போ எதுலேருந்து வந்துச்சு? அது மட்டும் ஏன் மாறாமல் இருக்கு? நிறைய கொஸ்டின் வரும். இதெல்லாம் இந்த விவர்த்தவாதம், நம்மளுடைய வாதம் இருக்கே, இது கொஸ்டினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆவிர்பாவ திரோபாவ, முதல் வரையில் முதல் பதி, வெளித்தோற்றத்திற்கு வருதல் ஒடுங்குதல் என்பது சக்தி மத்வேன ஹேதுனா, சக்தியை உடைய காரணத்தினால். அதாவது இறைவனுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கான், வெளித்தோற்றத்துக்கு கொண்டு வர சக்தி, மறைக்கிற சக்தி இருக்கிறது. அந்த காரணத்தினால். அடுத்த வரி பாருங்க, ஆரம்ப பரிணாமாதி, ஆரம்பவாதிகளும் பரிணாமவாதிகளும் சோத்யானாம், அந்த கேள்விகள் கேட்பதற்கு அத்திரன சம்பவக, இங்கே இடமே இல்லை, இந்த கேள்வியை இங்கே கேட்க முடியாதுன்ட்டார். இருப்பது வந்ததா இல்லாதது வந்ததா என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒன்று இருக்குது, எப்போது இருக்குது, தோற்றத்துக்கு தெரியுது, அது மறையுது, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார்னா, ஆவிர்பாவம் என்பது தோற்றத்திற்கு வருதல், திரோபாவம் என்பது மறைதல்னு பதில் சொல்லிட்டாரு. படைத்தலும் இல்லை, அழித்தலும் இல்லை. இங்கே காட்சிக்கு வருவது, காட்சியிலிருந்து மறைவது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்டருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதோ அதுவும் சத்தியம், அவரும் சத்தியம்பாங்க. நாம் அந்த சத்தியத்தில் பிரிக்கிறோம். எதிலிருந்து வந்ததோ அது பாரமார்த்திக சத்தியம், இந்த வந்ததெல்லாம் வியவகாரிக சத்தியம்போம். அதாவது உண்மையான சத்தியம் இல்லை, மேலோட்டமான சத்தியம். பாரமார்த்திக சத்தியம்னா எல்லா காலத்துலையும் இருக்கிறது, அதுலேருந்து வருதுன்னு சொல்லியாச்சு. வந்ததெல்லாம் எப்படின்னா ஒரு தோற்றமாக தெரியுதே ஒழிய உண்மையான சத்தியமாக இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் எல்லா காலத்திலும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இந்த பூமியை சொல்ல முடியாது, சூரியனை சொல்ல முடியாது.
சயின்ஸே சொல்லுதா இல்லையா? காலம் சொல்கிறாங்க, டைம் சொல்கிறாங்க. ஆனால் எப்பொழுதும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று தான் பாரமார்த்திக சத்தியம். இது வியவகாரிக இன்னொரு சத்தியம் இருக்குது தெரியுமா? பிராதிபாசிக சத்தியம். இந்த வியவகாரிக சத்தியங்கிறது எல்லா மனுஷனுக்கும் சத்தியமாக தெரியும். ஆனால் உண்மையிலேயே மாறிக்கிட்டே இருக்கு, அழிஞ்சு போகுது. ஒன்று கூட நம்ம தாத்தாவுக்கு தாத்தா கட்டாயம் இல்லை, நாமளும் கட்டாயம் இல்லாமல் போயிடுவோம். இந்த உடம்பை பொறுத்தவரையில் ஆத்மா இருக்கும். இந்த கட்டடங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான கட்டடங்கள் எவ்வளவோ வருது போகுது, நிற்கிறதே இல்லை. பூமியும் தோண்டி இருக்கிறாங்க, சூரியன் ஒரு நாளைக்கு லைட் ஆஃப் ஆகிருங்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்களே இல்லையா? அப்போ நிலையான சத்தியம் இல்லை, அது வியவகாரிக சத்தியம். இன்னொரு சத்தியம் இருக்குது, பிராதிபாசிக சத்தியம், கனவு. அவங்களுக்கு சத்தியம் அந்த நேரம் மட்டும், விழிக்கிறது வரைக்கும் உண்மையாக இருக்கும், விழித்த பிறகு பொய்யா போயிடும். இதெல்லாம் நம்மளை பொறுத்தவரை வியாபகாரிக சத்தியம். கடவுளை பொறுத்தவரையில் அவருக்கு பிராதிபாசிக சத்தியம்தான், அவருக்கு இது கனவா, கடவுளுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது. அதனால் இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்மளுடைய இந்த வாதத்தில் காரணத்திலிருந்து காரியம் வருகிறதுன்னு சொல்லுவோம். பொதுவாக தங்கத்திலிருந்து நகை வருகிறது. தங்கம் காரணம், நகை காரியம். தங்கம் 24 கேரட்டாக இருந்தால் நகையும் 24 கேரட்டு தான். தங்கம் 22 கேரட்னா நகையும் 22 கேரட்டு. அதில் மச்சம் குறைஞ்சா நகையிலையும் குறையும். காரணத்தில் உள்ள தன்மை தான் காரியத்தில் வரும். இது பொதுவான ஒரு நியதியாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு நியதி அப்படியே உள்டாவாக மாறுது. எப்படின்னா, பிரம்மன் காரணம் சொல்கிறோம், ஆனால் பிரம்மன் என்ன பண்ணுறோம்? சத்தியம்னு சொல்லிட்டோம். பிரம்மன் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். பிரம்மனிடமிருந்து ஒன்று வந்துச்சுன்னா அதுவும் சத்தியமாக தான் இருக்கணும், அதனுடைய தன்மை தான் இருக்கு. நான் அப்படி இருக்கிறது இல்லை, அது மேலோட்டமான சத்தியமாக இருக்குது. ஏன்னா வந்தது உண்மையாக இல்லாததுனால. அதே மாதிரி தங்கத்திலிருந்து நகை வந்தால் தங்கத்தினுடைய காரட்டு அந்த தன்மை உண்மையான தன்மை இருக்கும். ஆனால் அதில் வந்த நகை இருக்குது பார்த்தீங்களா, தோடு மூக்குத்தி, அது பாரமார்த்திக சத்தியம் கிடையாது. தங்கம் தான் பாரமார்த்திக சத்தியம், அது வியாபகாரிக சத்தியம். புரியுதா? சத்தியத்துவம் குறையுதா இல்லையா? அதில் அந்த ஒரிஜினலில் மாறாது, ஆனால் மேலோட்டமாக வந்த தோற்றத்தில் அது உண்மையான சத்தியமாக இல்லை. இது வியவகாரிக சத்தியமாக இருக்குது. சத்தியத்தினுடைய வேறுபாடு இருக்குங்கிறார். சத்தியத்தில் மாற்றம் இருக்குது, உலகம் மித்தியாவாக மாறிவிடும், குறைவான சத்தியம். இதுக்கு பேர் விவர்த்த காரணம். விவர்த்த காரணம் என்பது அறியாமையில் தான் வருங்கிறார். அறிவு வந்தால் ஓடி போயிடும். அதாவது ஒன்றை காட்டுவது, மேலான சத்தியத்திலிருந்து தன்னை விட கீழான சத்தியமாக ஒன்றை காட்டுவது. தங்கம்தான் உயர்வான சத்தியம். அதில் என்ன பண்ணுது? தோடு மூக்குத்தி சைன் மாதிரி ஒரு தோற்றத்தை காமிக்குது. அந்த தோடு மூக்குத்திங்கிற நாம ரூபம் கீழான சத்தியம், அது ஒரு தோற்றமாக காமிக்குது, அவ்வளோதான். மேஜிக் ஷோவில் பாருங்கள், அவன் கரெக்டாக இருப்பான், அவன் காமிக்கிறதெல்லாம் உண்மையா? மேஜிக் ஷோ மாதிரி தான், அதெல்லாம் கீழான சத்தியம் அப்படிங்கிறார். காணல் நீர் காட்சிக்கு உண்மை, ஆனால் உண்மையிலே இல்லை. கைத்தில் பார்க்குற பாம்பு காட்சிக்கு தெரியுது, ஆனால் உண்மையிலேயே இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பு என்ற ஒரு சிருஷ்டி வர்றதுக்கு விவர்த்த காரணம் என்னென்னா கயிறு. கயிறு எந்த மாற்றத்தையும் அடையவில்லை, ஆனால் பாம்பு தோன்றி இருக்கிறது. பிறகு என்ன பண்ணுது? ஞானம் வந்த உடனே பாம்பு ஓடி போயிடுச்சு. பாம்பு தெரிவது ஆவிர்பாவம், பாம்பு மறைவது திரோபாவம். ஒரு இது இருக்கு, கல்லை மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானைன்னு சொல்லி. நம்ம மரத்தை பார்க்குறோம், மரத்தில் செஞ்ச யானை இருக்குது. யானையை பார்க்கும் பொழுது என்னாச்சு? அங்கே மரங்கிறது தெரியலை. இது மரம் என்ன மரம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா யானை ஓடி போயிடும். இது தேக்கா இல்லை வேறு என்ன மரத்தில் செஞ்சதுன்னு நோட் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேம்மா, மரம் ஓடி போயிடும், யானை ஓடி போயிடும். மரம் இருக்கும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பார்முதல் பூதம் எல்லாம் ஆவிர்பாவம். இது மறைகிறது திரோபாவம்.
இது தோற்றத்துக்கு வந்திருக்குங்கிறார். என்ன நல்லா அனுபவிச்சு விவகாரமே பாருங்கள். இதில் நடக்கு. இதை பற்றி பேசுகிறதே எப்படி? அந்த பஞ்சபூதத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும் இந்த விஷயங்கள். போக போக இது என்ன பண்ணும், சிந்திக்க சிந்திக்க இதெல்லாம் நீங்கும். ஈஸ்வரன் தன்னுடைய சொரூபத்திலிருந்து விலகாமல், தன்னையும் இழக்காமல் பொய்யான ஒன்றை தோற்றுவிக்கும் சக்தியை உடையவர். தன்னுடைய இதிலிருந்து விலகிறதில்லை. அவர் சொரூபத்திலிருந்து தன்னையும் இழக்கிறதில்லை. பால் தன்னை இழந்துருச்சு. பால் தயிராக மாறும்போது பால் கிடையாது, பால் இல்லாமல் போயிடும், தயிர் தான் வரும். அப்படி தன்னையும் இழக்காமல் தன்னுடைய சொரூபத்திலிருந்து விலகாமல் ஒன்றை தோற்றுவிக்கும் சக்தி அவர்கிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார், இந்த சிருஷ்டியை தோற்றுவித்து விட்டார். நாம் ஒன்று சொல்லுவோம், அதில் பிரம்மத்திடம் மாயை என்று தோன்றியதுன்னு சொல்கிறோம். அந்த மாயை தோன்றின உடனே ஈஸ்வரனாக மாறுறார். மாயைங்கிறதே பொய். இப்போ மாயைக்கு நம்ம சத்தியத்துவம் கொடுக்கறது இல்லை. பிறகு பரிணாமவாதத்தை நம்ம எங்கே ஒத்துக்கிறோம்னு சொன்னால், இந்த மாயைட்டிருந்து வருது பார்த்துங்க. என்ன பண்ணுவோம், பிரம்மன்னு ஒன்று இருக்குது, மாயைன்னு சேர்ந்தவொன்னே மாயையில் முக்குணம் இருக்குது. அந்த 3 குணத்தில் முதல்ல ஆகாசம் தோன்றுச்சு. ஆகாசத்துலேருந்து வாயு தோன்றுச்சு. பின்னாடி வரப்போகுது, இதெல்லாம் சொல்ல போகிறாரு, அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். வேதத்தில் இப்படி வந்ததெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் மாயையே பொய்யின்னா அதுலேருந்து வந்தது என்னது, அதுவும் பொய் தான். இந்த மாயை நாம் விளக்க முடியாத ஒரு பொய்யான தத்துவம் நிரூபிப்போம். இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஒரு அத்தியாயமே இருக்குது, வைதத்திய பிரகரணம் ஒரு அத்தியாயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பொய்ங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம் வச்சுருக்காரு. மாயைங்கிறது ஒரு பொய்யா இருக்குது அப்படிங்கிறதுக்கே ஒரு அத்தியாயம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் அப்படி இருப்போம். விவகாரத்தில் நல்ல புத்தியில் போய் பதிஞ்சிடும். இப்போ ஆகாசத்துக்கு வர்ணம் இருக்கா இல்லையா? ஆகாசத்துக்கு வர்ணம் இருக்கா? இல்லை. ஆனால் பகலில் நம்ம பார்க்கும்போது மேகம் இல்லாமல் பார்த்தா புழுவாக தெரியுது. சரி, அதுதான் புழுவாக தெரியுதுன்னு பேசாமல் இருக்கா? கடலில் பார்த்தா அதுவே பொய். அந்த பொய் என்ன பண்ணுது, இன்னொரு பொய்யை ஏற்றி வைக்குது கடலில். அது மாதிரி மாயைங்கிறதே ஒரு சும்மா சேர்ந்துருக்கு. அது என்ன பண்ணுது, பொய்யா இதையெல்லாம் தோற்றுவிக்குது. கொஞ்சம் குழப்புறது மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால், என்ன இவ்வளவு தூரம் எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கதே பொய்ன்னு சொன்னால் நம்ம எப்படி நம்புறது? பொய்யில் தான் நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிற முடியும், வேறு வழியே இல்லை. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். கொஞ்சம் இந்த அதுக்கு அடுத்ததுக்கு விளக்கம்னா திருப்பி சொல்லி போவார், அப்போ நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஆவிர்பாவ திரோபாவ சக்தி மத்வேன ஹேதுனா. ஆவிர்பாவ வெளித்தோற்றத்திற்கு வருதல், திரோபாவ ஒடுங்குதல் வெளித்தோற்றத்திற்கு வராமல் மறைத்தல், சக்தி மத்வேன சக்தியை உடையவர் என்ற ஹேதுனா காரணத்தினால். இந்த ஈஸ்வரனுக்கு இந்த சக்தி இருக்கா, வெளித்தோற்றத்துக்கு வர்றது இருக்கிறத மறைத்தல் என்ற சக்தியை உடைய காரணத்தினால் ஆரம்ப, அதாவது ஆரம்பவாதிகள் புதிதாக ஒன்று உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஆரம்ப பரிணாமாதி, பிறகு தானே பரிணாமம் அடைஞ்சு மாறுறாருன்னு சொல்கிற வாதிகள், இந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் சோத்யானாம், இவங்க சொல்கிற கேள்விகளுக்கு அத்திர இங்கே ந சம்பவக இடமில்லை. மற்ற மதவாதிகள் சொல்கிற கருத்துக்கு இந்த கருத்து வந்தாச்சுன்னா வேறு எந்த கருத்தும், எந்த கேள்வி கேட்டால் அங்கே அந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் கேள்வியே தப்பாக போயிடும் அப்படிங்கிறார். அது இந்த புத்தகத்தில் ஒன்று போட்டிருக்கார். சங்கீத வித்வான் தன்னிட்ட ஒரு பாடும் சக்தி இருக்குது, பாடுறாரு. பாடுறம்போது தான் இருக்க சக்தியை வெளிப்படுத்துகிறாரா, உள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறாரா, இல்லை தானே அந்த பாடுறதா மாறிடுறாரா, இப்படிலாம் கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். பிறகு 187 படிக்கலாம். அச்சேதனானாம் ஹேது ஸ்யாத் சாட்யாம் சேனேஸ்வரஸ்ததா சிதாபாசாம் சதஸ்த்வேஷம் ஜீவானாம் காரணம் பவேத். அச்சேதனானாம் சேது ஸ்யாத்
சாட்யாம் சேனேஸ்வரஸ்ததா சிதாபாசாம் சதஸ்வேஷம் ஜீவானாம் காரணம் பவேத். இதற்கு முன்னாடி சிருஷ்டி லயம் என்பது எப்படி ஏற்படுறதுன்னு சொன்னார். வெளித்தோற்றத்திற்கு வருதல் மறைதல்னு சொல்லி. இங்கே இந்த சிருஷ்டியில் 2 அம்சம் இருக்குது. ஒன்று ஜட அம்சம், ஒன்று சேதன அம்சம். இது ரெண்டும் எப்படி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்கிறார். சேதனம் எப்படி தோன்றுது அந்த ஈஸ்வரன்ட்டு, ஜட அம்சம் எப்படி தோன்றுதுன்னு சொல்லி இதில் முடிக்கிறார். இந்த உலகத்தில் 2 இருக்குது. ஒன்று அனுபவிப்பவன், இனி ஒன்று அனுபவிக்கப்படும் பொருள். அனுபவிப்பவன் சேதனம், அனுபவிக்கப்படும் பொருள் ஜடம். இல்லையே சேதனமானதில் அனுபவிக்கிறமே, ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றமே அப்படின்னா அதெல்லாம் சடமான பிறந்தான் பண்ணுவோம், அனுபவிப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா போக்தா சேதனம், போக்கியம் சடம், அச்சேதனம்னு அர்த்தம். இந்த 2 தான் இருக்குது. ஒன்று உயிருள்ளது இருக்குது, இன்னொன்று உயிரற்ற ஜட பொருள்கள் இருக்குது. இந்த 2 தான் இந்த பிரபஞ்சம் மூலாக இருக்குது. இது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 2ஐயும் பகவான் சிருஷ்டி செய்துள்ளார், தோற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படி கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது ஒரு பானை வரணும்னா அதுக்கு ஜடமான மண்ணும் வேணும், சேதனமான குயவனும் வேணும். இங்கே 2மே யாராகிறாரு? பகவான் ஆகிறார், ஈஸ்வர தத்துவம் ஆகிறார். இங்கே உபாதான காரணம் அவர் தான், நிமித்த காரணமும் அவர் தான். நம்ம முண்டகோபநிஷத்தில் பார்த்த உதாரணம் சிலந்தி பூச்சி உதாரணம் மாதிரி. சரி, அவருடைய எந்த அம்சத்திலேருந்து இதெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஈஸ்வரன் தன்னிடம் மாயா என்ற உபாதியை வைத்துள்ளார். மாயைங்கிற ஒரு உபாதியை வச்சிருக்கார். சைதன்யம், சைதன்யம் மாயையை வச்சிருக்கு. அந்த மாயைக்குள்ள ஒரு பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். மாயையில் 3 அம்சம் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சொல்லி அதில் சிருஷ்டி வரும்போது பஞ்சபூதத்தில் இந்த சத்துவ அம்சத்தின் சூக்ஷ்ம சரீரம் வரும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இந்த பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குன்னு பார்த்தோம். சைதன்யம்னு ஒன்று இருக்குது, அது இந்த இடத்துல பிரதிபலிக்காது. ஆனால் மாயை, இதுவும் மாயை தான், மனசும் மாயை தான். அந்த எங்கே சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அங்கே என்ன பண்ணோம்? பிரதிபிம்பிக்கும் அந்த சைதன்யம். மாயையில் பிரதிபிம்ப சைதன்யம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அதில் ஒரு 2 அம்சம் இருக்குது. ஜட அம்சம் ஒன்று, இந்த அம்சம் ஒன்று இருக்குது. 2 எல்லாமே ஜடம்தான், பிரதிபிம்பிக்கிற ஒரு அம்சம் இருக்குது. அதில் இந்த உணர்வு தத்துவம் என்ன பண்ணுது? பிரதிபிம்பிக்குது, அது இருக்குது. அப்போ இந்த மாயைங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பிரதிபிம்பமும் இருக்குது, ஜட அம்சமும் இருக்குது. பிரதிபிம்பங்கிற சைதன்யத்தினுடைய ஒரு பிரதிபிம்பம். சூரியன் இருக்குது, பானையில் தண்ணி இருக்குது, இல்லாட்டி கண்ணாடி இருக்குது. கண்ணாடியில் மட்டும்தான் சூரியனுடைய பிம்பம் தெரியும், அந்த வெளிச்சத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணும். சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் படுது. இப்போ இந்த லைட்டு வெளிச்சம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இந்த லைட் எதிரியாவது தெரியுமா? ஆனால் கண்ணாடியை வச்சா அந்த லைட்டே தெரியும், அந்த பல்பே தெரியும். அது மாதிரி மாயையில் ஒரு அம்சத்தில் இந்த சைதன்யத்துடைய பிரதிபிம்பம் இருக்குது. அந்த உணர்வு தத்துவம் பிரதிபிம்பிக்குது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே அந்த பிரதிபிம்பத்துக்கு காரணம் என்ன? உண்மை பிரம்ம சைதன்யம், ஈஸ்வரனுடைய உண்மையான சைதன்யம். இந்த 2 அம்சம் இருக்குது மாயைகிட்ட. பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது, சடம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறார்? இந்த 2வது வரியில் முதல்ல எடுத்து பாருங்கள். முதல் பகுதி, சிதாபாச அம்சதக தூ ஏஷக. இந்த ஈஸ்வரன் மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாச அம்சத்தினால், ஈஸ்வரன் அவருடைய சொரூப அம்சம் எங்கே பிரதிபலிக்குது? மாயையில் பிரதிபலிக்குது. அந்த அம்சத்தினால் ஜீவானாம் காரணம் பவேத்து, எல்லா ஜீவர்களுக்கும் காரணமாக ஆகின்றார். அதாவது ஜீவன் அப்படின்னு ஒரு தத்துவம் உருவாகணும்னு சொன்னால் உணர்வு தத்துவம் இது. இந்த உணர்வுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாருன்னா, மாயையில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யம் தான் காரணம். ஈஸ்வரன்ட்ட மாயைன்னு ஒன்று இருக்குது, அந்த மாயையில் பிரதிபிம்ப சைதன்ய அம்சம் ஒன்று இருக்குது. அதிலிருந்து தான் என்ன ஆகுது? இந்த அனைத்து ஜீவர்களும் உற்பத்தி தோன்றுகிறார்கள். அப்போ
அந்த மாயையில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யம் யாருடையது? ஈஸ்வரனுடைய உண்மையான சொரூபத்தினுடைய சைதன்யம், அந்த உணர்வு. அப்போ ஜீவர்களுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரனம் இருக்கக்கூடிய உணர்வு தத்துவம், சைதன்ய தத்துவங்கிறார். அது எப்படி டைரக்டாக வர்றதில்ல, மாயை மூலமாக வருது. மாயையில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யம். பிறகு தன்னிடம் உள்ள ஜட அம்சமான மாயையினால், மாயையிலே இன்னொரு அம்சம் ஜடம், எல்லாமே ஜடன்னே, ஒரு அம்சம் மட்டும் உணர்வாக காமிக்குது அதில். இப்போ நம்ம உடம்புலே எடுத்துக்கங்க, மனசு இல்லைன்னு நம்ம உடம்பு எப்படி ஆகுது? மனசு இருந்தாத்தே நீங்கள் உணர்வாக தெரிவிங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் ஜடம்தான், ஏன்னா மனசு அங்கே ஒடுங்கி போகுது. சில நேரம் உட்காந்துட்டு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தான்னா குழுக்குனா கூட தெரியாது, என்னடா எங்க இப்படி ஜட மாதிரி இருக்கேன்னு கேட்போம், ஏன்னா மனசு இல்லை. அங்கே மாயையில் அந்த ஒரு சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் பிரதிபிம்பிக்குது. அந்த அம்சம் என்ன, அந்த பிரதிபிம்பிக்கிற காரணம் ஈஸ்வரனுடைய ஒரிஜினல் சைதன்யம். அப்போ இந்த எல்லா ஜீவர்களுடைய உணர்வு தத்துவம் வருவதற்கு அவருடைய சைதன்ய அம்சம் காரணம், ஈஸ்வரனுடைய சைதன்ய அம்சம் காரணம். பிறகு மரஞ்செடிகளும் உணர்வு தான். இந்த பூமி, இந்த பஞ்சபூதங்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாம் வருவதற்கு காரணம் அவற்றிருக்கக்கூடிய ஜட அம்சம். அதை அடுத்து சொல்கிறார் முதல் வரியில், அச்சேதனானாம் ஜடமான இந்த உடல் உலகம் போன்றவைகளுக்கு கேது சியாத்து காரணமாகிறார். யார்? இந்த ரெண்டாவது வரியில் பாருங்க, ஜாட்ய அம்சேன ஈஸ்வர ததா. ததான்னா அவ்விதமே அந்த ஈஸ்வரன் அவருடைய ஜட அம்சேன, ஜட அம்சத்தினால், அதாவது மாயா அம்சத்தினால், அச்சேதனானாம் சடமான இந்த உடல் உலகம் போன்றவைகளுக்கு ஹேது சியாத் காரணமாகின்றார். ஈஸ்வரனிடம் சைதன்ய அம்சம் என்ற ஒன்று இருக்கிறது, மாயா அம்சம் என்ற ஒன்று இருக்கின்றது. மாயை ஜடம். இந்த சைதன்ய அம்சம் மாயையை பிரதிபிம்பித்து ஜீவர்களுக்கு காரணமாகிறார், ஜீவ தத்துவத்துக்கு. அந்த மாயையினுடைய ஜட அம்சம் தன்னிடம் வைத்திருக்கிறார். அந்த ஜட அம்சம் இந்த ஜட பொருள்களுக்கு காரணமாக ஆகிறது. இதோட இந்த ஈஸ்வர விசாரத்தை இங்கே இன்னும் ஈஸ்வர விசாரம் வருது. இது வரைக்கும் சொன்ன அந்த ஈஸ்வரன் தத்துவத்தை முடிச்சுட்டு அடுத்து வேற கோணத்தில் இந்த ஈஸ்வரன் பிரம்மங்கிற தத்துவத்தை விளக்க போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துலாம். அச்சேதனானாம் ஹேதுகு ஜாட்யாம் சேன ஈஸ்வர. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாட்யா அம்சேன ஈஸ்வரக ததான் இருக்கு. அந்த ஈஸ்வரகங்கிறத முதல் எடுத்துக்கிறணும். ஈஸ்வரனானவர் அவருடைய ஜாட்யா அம்சேனன்னா ஜட அம்சத்தினால், மாயை என்ற அம்சத்தினால், அச்சேதனானாம் முதல் வார்த்தை அச்சேதனானாம் ஹேது சியாத். அச்சேதனானாம்னா ஜடமான பொருள்களுக்கு, ஜடமான இந்த உடல் இந்த உலகங்கள் அனைத்திற்கும் கேதுகு சியாத், கேதுகுன்னா காரணமாக, சியாத் ஆகின்றார். ஈஸ்வரன் அவருடைய ஜட அம்சத்தினால், மாயா அம்சத்தினால் இந்த ஜடமான பொருள்கள் உற்பத்தியாவதற்கு, தோன்றுவதற்கு காரணமாக ஆகின்றார். அடுத்த வரி, சிதாபாச அம்சஸ் வேஷ. அது கடைசி வார்த்தை முதல் ததான் இருக்கு. அவ்விதமே சிதாபாச அம்சதக. சிதாபாச அம்சதகன்னா சைதன்யத்தின் பிரதிபிம்ப அம்சத்தினால், ஈஸ்வரனுடைய ஒரிஜினல் சைதன்யம் மாயையில் பிரதிபலிக்குது. அந்த பிரதிபிம்ப அம்சத்தை வைத்துக்கொண்டு து ஏஷ வேஷன் இருக்கு. து ஏஷன்னா இந்த ஈஸ்வரன், இவர் ஜீவானாம் சேதனமான ஜீவர்களுக்கு காரணம் பவேத்து காரணமாக ஆகின்றார். அந்த பகவான் ஈஸ்வரனே ஜடத்திற்கும் சேதன பொருள்களுக்கும் காரணமாகின்றார். இதில் எல்லாம் எப்படி தோற்றுவிக்குது, மறைக்கப்படுது. ஆனால் அந்த ரெண்டுக்கும் காரணம் அந்த ஈஸ்வரன். என்ன காரணம்? அவரிடம் சேதனத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மாயான்ற ஜடத்தன்மை இருக்குது. இந்த மாயை என்ற ஜடத்தன்மையின் மூலமாக இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் காரணமாகிறார் உருவாகிறதற்கு. தன்னிடம் உள்ள தன்மையை அந்த மாயையில் பிரதிபிம்பித்து அந்த பிரதிபிம்ப சைதன்யத்தின் மூலமாக இந்த ஜீவர்களுக்கு காரணமாகிறார்.
இதெல்லாம் கொஞ்சம் பழசு கொஞ்சம் படிச்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியும், இல்லாட்டி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். திருப்பி திருப்பி கேளுங்க. பிறகு அடுத்து 153 ஆரம்பித்தார். இந்த 187 வரைக்கும் ஈஸ்வர விசாரம், இதான் ஈஸ்வரனுடைய லட்சணம்னு முடிச்சிடுறார். அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, இதே ஈஸ்வரன்கிட்ட 2 அம்சம் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று பிரம்மன், இன்னொன்று மாயை அம்சம். அந்த அடிப்படையில் இதை சில கேள்விகள்லாம் கேட்டு, இந்த மகா வாக்கியத்தில் தத்துவம் அஷின்னு இருக்கு, அதில் சொல்லுவோம் தத்துன்னா அது இறைவன் ஈஸ்வரன் சொல்லுவோம். நீயே அதுவாக இருக்கிறான்னு சொல்லி நான் எப்படி கடவுள் ஒன்றாக முடியும் அப்படிங்கிறதுக்கு அதில் 2 அம்சம் பிரித்து பார்ப்போம். அந்த விசாரத்தை என்ன பண்ண போகிறார், அடுத்து இங்கே ஆரம்பித்து அதை கொண்டு போக போகிறார். அடுத்து அது எங்கே இருந்துன்னா 188 அந்த கருத்தை சொல்ல போகிறாரு. 236 வரைக்கும் இந்த விசாரணை வரும். அது கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில் வரும். இங்கே பார்க்குற கருத்துக்களை நீங்கள் உபனிஷதங்களில் கூட பார்க்க முடியாது. உபனிஷத்தை மையமாக வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா விரிவாக விளக்குவார். அந்த கருத்து பிறலாது, ஆனால் அங்கே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதை இவர் அழகாக விரிவாக ரொம்ப அழகாக விளக்கி கொண்டு போவார். அந்த கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். 188 படிக்கலாம். தம பிரதான க்ஷேத்ராணாம் சித் பிரதானச்சிதாத்மனாம் பரகாரணதாமேதி பாவனாஜ்ஞான கர்மபிஹி தம பிரதான க்ஷேத்ராணாம் சித் பிரதானச்சிதாத்மனாம் பரகாரணதாமேதி பாவனாஜ்ஞான கர்மபிஹி. 188 236 வரைக்கும் தத்பத விசாரம்னு சொல்லலாம். மகா வாக்கியத்தில் தத்து துவம் அஷின்னு வரும். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம்ல, பிரம்ம அப்படிங்கிற சொல்கிறான். நான் பிரம்மனாக இருக்கிறேன். தத்துவமசியில் நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொல்கிறோம். இந்த அதுங்கிறது ஈஸ்வரன், துவங்கிறது நீ நான் நம்மளை சொல்கிறது. நாமளும் ஈஸ்வரன் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்போ தத்துங்கிற அம்சத்தில் ஏதோ ஒன்று பொய்யா இருக்குது, ஒன்று உண்மையாக இருக்குது. அதை விசாரம் பண்ணி அதை பிரிக்க போகிறார். இது வரைக்கும் பார்த்த கருத்து ஈஸ்வரனோட மாயை சேர்ந்தவுடன் இந்த சிருஷ்டிக்கு காரணம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். படைப்புக்கு காரணம் ஈஸ்வரன் பார்த்தாச்சு. இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னா, படைப்புக்கு காரணம் ஈஸ்வரன் கரெக்டு தான். சில இடங்களில் படைப்புக்கு காரணம் பரபிரம்மம்னு சொல்லுது, பிரம்ம தத்துவம் சொல்லுது. அது எப்படி நீங்கள் ஈஸ்வரன் சொன்னீங்க பிறகு பரபிரம்மம்னு சொல்லுது, அது எப்படி சரியாக வரும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி இவரே அந்த சந்தேகத்தை உண்டாக்குவார். அந்த கேள்வியை உண்டாக்கி அது எப்படி சரி அப்படிங்கிறத இந்த பிரம்மன் வேறு இது வேறுன்னு அழகாக பிரித்து கொண்டு போய் சொல்ல போகிறாரு. இங்கே ஸ்லோகத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இங்கே எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக இந்த கருத்தெல்லாம் உபனிஷதங்களே பார்க்க முடியாது. இவர் இங்கே விளக்கி கொண்டு போகிற கருத்துக்களை பார்க்குறது கஷ்டம். நாம் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தில் ஒரு கருத்து பார்த்தோம். ஜீவன் கூடஸ்தன் ஒரு கருத்து பார்த்தோம். ஆகாசத்தை 4ஆக பிரித்தார். அதில் ஜீவன் ஒன்று கூடஸ்தன் ஒன்று பார்த்தோம். கூடஸ்தன் என்ன? ஆத்மா. ஜீவன்னா என்ன? நம்மளுடைய உயிர்னு சொல்கிறோம். நம்ம என்ன உலகத்தில் என்ன பார்ப்போம்னா, ஜீவன் ஆத்மான்னு ஒன்றுனே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்கிறோமா இல்லையா? கூடஸ்தன் ஆத்மான்னு அர்த்தம், ஜீவன்னா உயிர்னு அர்த்தம். இந்த உயிர் தத்துவத்துக்கும் ஆத்மாவுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை அழகாக பிரித்து நம்ம ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் விசாரம் பண்ணியிருக்கோம். ஜீவ விசாரத்தில் பண்ணியிருக்கோம். ஜீவன் வேற ஆத்மா வேறன்னு பிரித்து விசாரம் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்ன குழப்பம்? இப்போயும் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, ஆத்மாவும் உயிரும். பொதுமக்கள்கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும்? சாதாரண மக்கள்கிட்ட உயிர் தான் ஆத்மா. பொதுவாக அப்படி தானே. தத்துவத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போனாதே ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது தெரியும். அது வரைக்கும் உயிரும் ஆத்மா ஒன்று. உயிருங்கிற ஜீவனும் ஆத்மாவும் ஒன்று. ஜீவ தத்துவம் ஆத்மா தத்துவம் குழம்பி இருக்கும், ரெண்டும் புரியாமல். அந்த குழப்பம் அங்கே இருந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயும் ஒரு குழப்பம் இருக்குது. ஈஸ்வரன் பிரம்மன், ஜீவன் கூடஸ்தன். கூடஸ்தன் ஆத்மா தான். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் கூடஸ்தன்னு பேர். இங்கே ஈஸ்வரன் பிரம்மன். இதில் என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் எப்படி வித்தியாசம்னு பார்க்குறோமோ அது மாதிரி பிரம்மனுக்கும்
ஈஸ்வரனுக்கும் என்ன வேற்றுமைன்னு தெரிஞ்சால் தான் விசாரமே பண்ண முடியும். இந்த வேற்றுமை தெரியாமல் நாம் குழம்பி இருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி குழம்பி இருக்கேன்னு சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறாரு? எப்படி தப்பு பண்ணுறேன்னு சொல்லணும்ல. இப்போ நான் தப்பே பண்ணாமல் இருக்கேன்னு தெரிஞ்சால் நம்ம தப்பை எப்படி திருத்த முடியும்? நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம தப்பை எப்படி திருத்த முடியும்? திருத்த முடியாது. அப்போ நம்ம எப்படி குழம்பி இருக்கோம்னு சொல்ல போகிறார். முதல்ல பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கு உள்ள விஷயத்தில் நாம் எப்படியெல்லாம் குழம்பி இருக்கோம்னு சொல்லி அதில் ஒரு சந்தேகத்தை கிளப்பி பிறகு என்ன பண்ணுவார்? இந்த விசாரத்தை பார்க்க போகிறார். அதாவது ஈஸ்வர பிரம்ம தத்துவத்திற்கு இடையில் உள்ள குழப்பம். நாம் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் ரெண்டு சொல்கிறோம். சகுண பிரம்மனுக்கும் நிர்குண பிரம்மனுக்கும் உள்ள குழப்பம் இதெல்லாம் இங்கே சொல்ல போகிறார். இதுக்கு முன்னாடி முதல்ல விசாரம் எங்கு தேவைன்னு பார்க்கணும். ஒரு இடத்துல விசாரம் பண்ணணும்னா எங்கே விசாரணை பண்ண? எங்கே குழம்பி போயிருக்கோமோ அங்கே தான் விசாரணை. கோர்ட்டில் கூட விசாரணை எதுக்கு? உண்மை தெரிஞ்சுன்னா விசாரணை தேவையில்லையே. உண்மை தெரிஞ்சுன்னா கோர்ட் விசாரணையே தேவையில்லையே. அங்கே எங்கே ஒரு குழப்பம் இருக்கோ அங்கே தான் என்ன தேவை? விசாரம் தேவை. தெளிவான அறிவு எங்கு இல்லையோ அங்கு இந்த விசாரம் தேவைன்னு சொல்கிறார். தெளிவான அறிவும் இருக்குது, குழப்பமே இல்லைன்னா அங்கே ஒன்றுமே தேவையில்லை, விட்டு போயிடலாம். ஆனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த குழப்பம் இருக்குது. இப்போ நான் மனிதன், இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? இதில் குழப்பம் கிடையாது. நான் ஆண், நான் பெண், இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? இதில் ஒரு வேளை குழப்பம் இருந்துன்னு வச்சுங்க, நம்ம இங்கே உட்கார முடியாது, வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடணும், வேறு ஆஸ்பத்திரிக்கு. நான் மனிதன்கிறதுலே குழப்பம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னா எங்கே போனால் வேறு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடணும். நான் மனிதன் யாருக்கா குழப்பம் இருக்குமா? இருக்காது. நான் பெண்கிறதுல குழப்பமே இருக்காது. இது தெளிவு. ஆனால் நான் யாராக இருக்கிறேங்கிறது ஆரம்பித்தோம்னா என்னவோ உடம்பாக இருக்கனா, உயிராக இருக்கனா, ஆத்மாவாக இருக்கிறான்னு ஆரம்பிச்சினோன்னு வச்சுங்க, அங்கே குழப்பம் வந்துடுறாங்க. அப்போ நான் மனிதனாங்கிற ஆராய்ச்சிக்கு இவ்வளோ விசாரமே தேவையில்லை. ஆனால் நான் என்னவா இருக்கிறேங்கிறதுல குழம்பி இருக்கிறதுனால அங்கே விசாரம் பண்ணணும். கூடஸ்தனா ஜீவனா, நான் உடல் இல்லைங்கிறத நிறையா பேத்துக்கு தெரியும். ஆனால் நான் உயிர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருப்பாங்க. அது முதல்ல வேணும். நான் உடம்புல உயிர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உயிருக்கும் வேறாக ஆத்மா இருக்குங்கிறது எங்கள் ப்ராப்ளமே. அங்கே தான் குழப்பம் வரும். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஈஸ்வரனுடைய உண்மை சொரூபம் என்னங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. நம்மளுக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது, சாதாரணமாக இருக்குது. அந்த குழப்பத்தை என்ன சொல்ல போகிறார் இனி. முதல்ல ஈஸ்வரன் யாருங்கிறதுல குழப்பம் வந்துச்சு, புரியுதுங்களா? ஈஸ்வரன் யார்? துளசி செடியை கூட கடவுள்னு சொன்னோம், விநாயகர் தான் கடவுள், விஷ்ணு தான், இப்படி எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சொல்லி முடித்து கடைசியாக இதுதான் ஈஸ்வரன் சொல்லிட்டார். பிறகு என்ன குழப்பம் அப்படின்னா, இன்னொரு குழப்பம் கடைசியாக வருது. ஈஸ்வரன் பிரம்மன் இருக்குது. எப்படி ஜீவன் ஆத்மான்னு ஒன்று வந்துச்சோ அது மாதிரி இங்கே ஈஸ்வரன் பிரம்மன் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு ஒன்றா வேறையா? புரியுதுங்களா? புரியலையா? உயிர் ஆத்மா ரெண்டு ஒன்றுன்னு பொதுவாக பேசுவோம். அப்புறம் என்ன, உயிர் வேற ஆத்மா வேறன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு குழப்பம் வரும். அதை நம்ம நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அந்த இதில். இப்போ அதே மாதிரி ஈஸ்வரனும் பிரம்மனும் ஒன்றா வேறையா அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம ஒன்று பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம் சாதாரணமாக. ஆனால் கொஞ்சம் அதில் வித்தியாசம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குங்கிறார். அதாவது ஈஸ்வரன்கிட்ட உண்மையான ஒரு அம்சம் இருக்குது, ஒரு பொய்யான ஒரு அம்சம் இருக்குது, மாயைங்கிற ஒரு அம்சம். ரெண்டு அம்சம் இருக்குது அதில். இந்த சேர்ந்து நம்ம புரிஞ்சிருக்கோம். ஈஸ்வரன் புரியும்போது ரெண்டையும் சேர்ந்து புரிஞ்சதுனால தான் அவர் சர்வஜன், சர்வசக்திமான், எல்லாம் சர்வேஸ்வரன், அந்தர்யாமி எல்லாம் சொல்லி எல்லாம் கூட்டு ரெண்டு சேர்ந்துருந்தால் ஈஸ்வரன் தான். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ரெண்டு தத்துவத்தை பார்க்குறோம், பிரம்மன் ஈஸ்வரன். இங்கே ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு அத்தியாசம் நடந்திருக்கான். பிரம்மனுக்குள்ளேயும் ஈஸ்வரனுக்குள்ளேயும் ஒரு அத்தியாசம் நடந்திருக்கு. அது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கேள்வியை கேட்டு அந்த என்ன அத்தியாசம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பி அந்த குழப்பத்தை சொல்லி நிவர்த்தி பண்ண போகிறார். அதுக்கு சுரேஸ்வராச்சாரியர் ஒரு ஸ்லோகத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அந்த அவர் சொன்ன கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், இங்கேயில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிற கருத்தை இங்கே சொல்லிவிட்டு இந்த கருத்தை
சுரேஸ்வராச்சாரி இப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த உலகம் அனைத்தும், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மனிடமிருந்து தான் தோன்றியிருக்கிறதுங்கிறார். எங்கேருந்து? பரபிரம்மத்திடமிருந்து தோன்றியிருக்கிறது. வித்யாரண்யர் இதுவரைக்கும் என்ன சொன்னார்? ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியிருக்கிறதுன்னு சொன்னார். அவர் ஏன் ஈஸ்வரன் சொல்லாமல் பரபிரம்மன்னு சொன்னார்? சுரேஸ்வராச்சாரியர் யார் தெரியுமா? சங்கரருடைய சிஷ்யர். அந்த பரம்பரையில் வந்தவர் தான் வித்யாரண்யர். அவர் எழுதுனது இந்த பஞ்சதசி. சுரேஸ்வராச்சாரியார் அந்த சிஷ்யர்களை ரொம்ப அதாவது சிருங்கேரி மடம் இருக்கே, அந்த பீடம் தான். அவர் கிரகஸ்தராக இருந்து கர்மகாண்டியாக இருந்து வாதத்தில் செய்ச்சு இவரை மாற்றினவர். ரொம்ப பயங்கரமான பிரில்லியன்ட் அவர். அவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, சங்கருடைய சிஷ்யர், அவருக்கு வார்த்திகக்காரர்னு ஒரு பேர் இருக்குது. அவர் பிரம்மனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. நீங்கள் இந்நேரம் வரைக்கும் ஈஸ்வரன் தோன்றுச்சு, ஈஸ்வரன் தோன்றுச்சுன்னு சொல்கிறீங்க. அவர் ஏன் பிரம்மன்னு சொன்னார்? அப்போ பிரம்மன் வேறு, ஈஸ்வரன் வேறா? அவர் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இங்கே எழுப்பி அந்த சந்தேகத்தை உண்டாக்கி இங்கே கொண்டு வர்றார். இதற்கு முன்பு நீங்கள் ஜெகத்காரணம் ஈஸ்வரன் என்று சொன்னீர்கள். இப்பொழுது அவர் என்னமோ சொல்லியிருக்காரு, பிரம்மன் தான் காரணம்ங்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொல்லணும்? இப்போ நீங்கள் சொன்னது உண்மையா, அவர் சொன்னது உண்மையா? ஏன் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி முதல்ல. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பதில் ரெண்டுக்கு ஒரு அந்யோன்ய அத்தியாசம் நடந்திருக்கான். இதை அதாக பார்க்கறது, அதை இதாக பார்க்கறது. இரண்டையும் தனித்தனியாக பிரித்து புரிந்து கொள்ளாமல் சேர்த்து ஒன்றினுடைய தன்மையை இனியொன்றில் ஏற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இயல்பாகவே இருக்கங்கிறார். அதாவது இது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு சிஷ்யன் இந்த கயிறு பாம்பு உதாரணம் தான். கயிறு இருக்குது, குருவுக்கு அது கயிறுன்னு தெரியும். ஏன்னா இவர் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்துட்டு கயிறு தான் கிடக்கு. திருப்பி திடீர்னு வந்தோன்னே பாம்பு போகமாட்டு சிஷ்யன் போக மாட்டேறான் உள்ள. ஏன்னா லேசான வெளிச்சமாக இருக்குது. அப்போ குரு என்ன சொல்வார்? நீ பார்க்குறையே பாம்பு, அது பாம்பு இல்லைம்பார். முதல்ல என்ன சொல்கிறாரு? நீ பார்க்குறே பாம்புன்னு இவர் ஒத்துக்கிட்டு சொல்கிறாரு. இவர் அதை அக்செப்ட் பண்ணி தானே சொல்கிறாரு. நம்மளுடைய எண்ணத்தை ஏற்றுக்கிட்டு, சிஷ்யனுடைய எண்ணத்தை ஏற்றுக்கிட்டு இவர் சொல்கிறார். அது மாதிரி நாம் இவன் என்ன பாம்பாக அத்தியாசம் பண்ணிட்டான் கயிறில். அது மாதிரி நாம் என்ன பண்ணியிருக்கிற எல்லாருமே இந்த ஈஸ்வரன் பிரம்ம விஷயத்தில் ஒரு அத்தியாசம் பண்ணி வச்சுருக்கோமா, குழப்பம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குழப்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறார். அந்த எந்த மாதிரி குழப்பங்களும் சொல்ல போகிறார் பார்க்குறோம். அதாவது கூடஸ்தன் ஜீவன், அதாவது ஜீவன் ஆத்மாவில் ஒரு குழப்பம் அதை நிவர்த்தி பண்ணார். அதே மாதிரி இங்கே பிரம்மனையும் ஈஸ்வரனையும் பிரித்து விசாரம் செய்ய போகிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் சுரேஸ்வராச்சாரியர் என்ன கருத்தை சொன்னார்னு கூறுறார். அதாவது முதல் வரியில் தமப்பிரதான க்ஷேத்ரானாம், இந்த ஜடமான சிருஷ்டிக்கு, இந்த க்ஷேத்திரத்திற்கு காரணம் தமத்தை பிரதானமாக உடைய பரபிரம்மம். அந்த பரபிரம்மங்கிறது அடுத்த வரியில் சொல்ல போகிறார். பிறகு ரெண்டாவது பகுதியில் சித் பிரதான சிதாத்மானாம், சித் பிரதான சிதாத்மானாம்னா அதே பரபிரம்மம் சைதன்யத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு, பிரதானமாக வைத்துக்கொண்டு ஜீவர்களுக்கு காரணமாகின்றார். அதாவது நாம் பார்த்துருக்கோம், பஞ்சீகரணம்லாம் பார்த்துருக்கோம். பஞ்சீகரணத்தில் பார்த்திங்கன்னா அதில் தமோகுண அம்சம் பஞ்சீகரணமாக மாறும். மாயையில் 3 அம்சத்தில் தமோகுணம் மட்டும் என்ன பண்ணும், பஞ்சீகரணம் சட அம்சமாக வரும். சாத்வீக அம்சம் என்ன பண்ணும், பிரதிபிம்ப சைதன்யத்தை கொடுத்து ஜீவ அம்சம் மாறும். முன்னாடி பார்த்துருக்கோம். இவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஈஸ்வர தத்துவத்தில் வர்றது. இவர் என்ன பண்ணிட்டார், இந்த சேதனமான இந்த ஜீவ தத்துவமும் சடமான இந்த பிரபஞ்ச தத்துவமும் தன்னிடம் இல்லை, சட தத்துவம் அந்த சேதன தத்துவத்தில் உருவாக்கும் முதல் சுலோகத்திலே சொல்லிட்டார். அவர் ஈஸ்வரன்றதுன்னு சொன்னார். இங்கே அவர் என்ன பண்ணிட்டார், பரக காரணத்தாம் ஏதி, பரபிரமம்தான் காரணம் என்ற தன்மையை அடைகின்றார். வித்தியாசம் கொஞ்சம் முதல் சுலோகத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது வரைக்கும் சொன்ன விஷயத்தில் ஜட அம்சத்துக்கு ஈஸ்வரன் காரணம், சேதன அம்சத்துக்கு ஈஸ்வரன் காரணம் சொல்லிட்டார். அங்கே இவர் அந்த வார்த்தையை விட்டு போட்டு வேறு வார்த்தையை சொல்கிறார். யார்? சுரேஸ்வராச்சாரியார்.
இங்கே சுரேஸ்வரி சொன்னான்னு சொல்லலை, இப்படி ஒரு கருத்து இருக்குது, இதை சுரேஸ்வரி சொல்கிறேன்னு அடுத்த சொல்லத்தில் சொல்ல போகிறார். அங்கே என்ன பரக காரணத்தாம் ஏதி, பரபிரம்மம்தான் காரணம் என்ற தன்மையை அடைகிறார். ஏன் அவர் ஈஸ்வரன்கிற வார்த்தையை நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க, அவர் ஏன் பரபிரம்மம் சொல்கிறாரு? அப்போ ஈஸ்வரன் காரணம் இல்லையா? டைரக்டாக பிரம்மன்ட்டு நேரடியாக வந்துருச்சா இந்த உலகமெல்லாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். பிறகு இந்த ஈஸ்வரம்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இடையில எதுக்கு பரபிரம்மன்றது நேராக வந்துருச்சுன்னு சொல்லிட வேண்டியான, பிறகு ஈஸ்வரன்றது ஏன் வந்துச்சு, நீங்கள் இதெல்லாம் சொல்லி எங்களை போட்டு குழப்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. பிறகு இன்னொரு கேள்வி வருது அதில். சரி, அப்படியே உருவாக்குறார் சேதனத்தையும் இந்த சடத்தையும் உருவாக்குறாருன்னா எதன் அடிப்படையில் உருவாக்கிறார்? உலகமும் உயிர்களும் விதவிதமாக உருவாகி இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம்னா அதையும் சுரேஸ்வராஜ் சொல்கிறாரு. இவர் சொன்னது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, பாவனா ஞான கர்மபீகி, நமது காரண சரீரத்தில் இருக்கின்ற வாசனைகள் அப்படிங்கிறார். முதல்ல நாம் இந்த இடத்துல இந்த சரீரத்தில் பிறக்கிறதுக்கு காரணம் வாசனை, இந்த இடம் அமைகிறதுக்கு காரணம் வாசனை தான். நம்மளுடைய வாசனை தகுந்த இடத்துல தான் பிறப்போம், அதுக்கு உண்டான சரீரத்து இந்த ஜடப்பொருளும் அதுக்கு தகுந்த மாதிரி அமையுது. இந்த சேதனமாக புழு உடம்புல கூட பிறக்கலாம், மனித உடம்புல பிறந்திருக்கோம் சேதனமாக, இது அமைவதற்கு காரணம் வாசனைகள். சரி, வாசனை எப்படி வந்துச்சு, இந்த பதிவுகளில் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார், ஞான கர்ம அப்படிங்கிறார். ஞான கர்மம்னா நீ செஞ்ச தவம், ஞானம்னா உபாசனைகள்ங்கிறார். நம்மளுக்கு பதிவுகள் இருக்குல்ல, ஏற்கனவே வாசனை, ஒரு செயல் செய்யாமல் பதிவு வருமா? இங்கே வந்துட்டு போய் கிளாஸ் எல்லாம் கேட்டு போனது, இந்த செயல் செஞ்சாதான் வீட்டில் போனோம், நேற்று கிளாஸுக்கு போனேங்கிற ஒரு பதிவு இருக்கும். ஒரு செயலே செய்யாமல் பதிவு இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி நல்ல செயல் செய்கிறோம், அதுவும் பதிவாகும். ஞானம்னா தவம் ஜபம் தியானம் எல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் என்ன மானசீக கர்மம். மானசீகமாக செய்கின்ற செயலும் இந்த வாசிகம் காயிகம், இந்த வாக்குனாலையும் உடம்புனாலையும் செய்கிற கர்மங்கள் தான் வாசனையாக மாறுகிறது. வாசனைகள் தான் இந்த தோற்றத்துக்கு காரணம். இந்த வாசனைக்கு காரணம் காயிகம் மானசம் கர்மம். காயிகம் வாசிகம் மானசம். காயிகம் வாசிகம்ங்கிறது கர்மத்தில் வந்துடும், இந்த ஞானம்ங்கிறது மானசம் கர்மத்தில் வரும். வாசனைக்கு காரணம் இதுதான். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யார்? நம்ம தான். வேறு யாராவது காரணமாக இருக்க முடியுமா? என்னை இப்படி படைச்சிட்டேன்னே சொல்லக்கூடாது. என்னை இங்கே இந்த இடத்துல இப்படி என்னை மாட்டி விட்டுட்டையே அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். அதை வச்சுதான் அவர் படைச்சாருன்னு சொல்கிறார். வாசனைகள் சொல்லி, வாசனைகள் எப்படி ஏற்படுறதுன்னு சொல்லிட்டார் அவர். யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறோமோ அவர் மூலமாக கஷ்டத்தை கொடுக்க வச்சது யாருன்னா நான் தான். எனக்கு என்னெல்லாம் சிரமம் வருதோ அந்த சிரமத்துக்கு அவர் காரணம், இவர் காரணம், இந்த நாடு காரணம், என்ன காரணம் சொன்னாலும் ஒருத்தர் தண்ணி இல்லாத காட்டில் போய் பிறக்கணும்னா அவர் தான் காரணம். அங்கே போய் வேலை செய்யணும்னாலும் அவர் தான் காரணம். நல்லவர்கிட்ட நல்ல ஆட்சியில் இருக்கணும்னாலும் அவர் தான் காரணம். நம்மளுடைய மொத்த கர்மா, எல்லாருடைய கர்மாவும் காரணமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? நாம் செய்கின்ற செயல்கள். நாம் பேசுகிறதும் செயல், உடலில் செய்கிறதும் செயல், இது வாசனையாக மாறும். இன்னொன்று எண்ணுவதும் வாசனையாக மாறும். மனசில் ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், அதோட நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது புண்ணிய கர்மாவில் சேருமா. நிறைய பேர் மானசீகமாக வாழ்த்துறாவே நல்லா இருக்கட்டும்னு சொல்லி, இதுவும் கர்மத்தில் சேருங்கிறார். சேர்ந்து வாசனையாக மாறுங்கிற. ஒருத்தன் கெட்டுப்போன்னு நினச்சேன்னா பாபகர்மா. மனசுனால் கூட கெட்டுப்போன்னு நினச்சோம்னா பாபகர்மா தான். அவன் அழிஞ்சு வெளியே ஒன்றும் செய்ய மாட்டான், உள்ளே புழிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் அழிஞ்சு குட்டிச்சவராக போகணும்னு நினைப்பான். அப்படி நினச்சா அது என்னது? அது பாபகர்மா தான். அதை ஞானம்ங்கிற வார்த்தையில் இங்கே பயன்படுத்துகிறார். ஞான கர்ம, இது ரெண்டு நாளையும் வாசனைகள் வருகிறதுங்கிறார். இதை வச்சு அவர் என்ன பண்ணாராம்? இந்த சேதன தத்துவத்தையும் ஜட தத்துவத்தையும் படைத்திருக்கிறார். இப்போ நாம் நல்லா வேலை செய்கிறோம், நல்ல கர்மம் நிறையா பண்ணியிருக்கோம், அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த உடம்பு நல்ல உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு கிடச்சிருக்கு, இது சேதன தத்துவம். நல்ல பெரிய பங்களா கட்டியிருக்கோம், அது ஜட தத்துவம். இது ரெண்டும் யாருனால வந்துச்சு? நம்மளால வந்துச்சு. ஜட தத்துவம்.
நல்ல வீடு, பங்களா, காரு இதெல்லாம் ஜட தத்துவம். இது யாருக்கு செஞ்ச செயல்? நாம் செஞ்ச செயல். நல்ல உடம்பு, ஆரோக்கியமான உடம்புக்கு இது சேதன தத்துவம். இந்த சேதன தத்துவமும் ஜட தத்துவமும் பரபிரமனிடமிருந்து வந்ததுன்னு இவர் சொல்லிவிட்டார். முதல்ல அவர் என்ன பண்ணிட்டார்? ஈஸ்வரன்ட்டு வந்ததுன்னு சொல்லிட்டார். இதற்கு காரணம் கர்ம ஞான அப்படிங்கிறார். கர்ம வாசனை ஞான கர்மங்கிற வாசனைங்கிறது வாசனையிலிருந்து வந்துச்சு. ஒட்டு மொத்தமாக எத்தனையோ பிறவிகளில் சேர்த்து வைத்த வாசனைகள் கூட்டம் மொத்தமாக இருக்குது. அதுக்கு காரணம் நாம் செய்த இந்த 3 செயல்கள்: காயிகம், வாசிகம், மானசம், கர்ம. காயிகம் வாசிகம் உடம்புனாலையும் வாக்குனாலையும் செய்கிற கர்மத்தை கர்மான்ட்டார். மானசம் கர்மத்தை ஞானம்ங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறாருங்க. இந்த 2இன் அடிப்படையில் இந்த உடல் எப்படிப்பட்ட உடல் எடுப்பது, எப்படிப்பட்ட இடத்தில் வாழ்வது, எப்படிப்பட்ட மனம் அமைவது எல்லாம் அதில் தான் அமையுது அப்படிங்கிறார். இதெல்லாம் தனித்தனியாக விசேஷ காரணம். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் மாறுபடும். எல்லாத்துக்கும் சாமானிய காரணம் பரபிரம்மம் சொல்கிறார். இதெல்லாம் கொடுக்கறது யார்? பரபிரம்ம தத்துவம். அவர் ஈஸ்வரன் இதெல்லாம் கணக்கு போட்டு செய்வார்னாரு. இவர் பரபிரம்மன்னே செய்கிறாருன்னு சொல்கிறாரு. இது என்ன 2க்கும் குழப்பம் வருதே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இது எப்படிங்கிற விளக்கத்தை, இந்த கேள்வியில் பரபிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசங்கிற விளக்கத்தை கொண்டு போக போகிறாரு. ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம். ஆனால் தமப்பிரதான க்ஷேத்ரானாம், 2வது வரியில் முதல் வார்த்தை பரகன் இருக்கு, அதை எடுத்துங்க. பரகன்னா பரமாத்மா. பிறகு முதல் வரி தமப்பிரதான, தமோகுண பிரதானமாக இருந்து கொண்டு க்ஷேத்ரானாம், க்ஷேத்திரங்களுக்கும் ஜடமான இந்த சிருஷ்டிக்கும் சித் பிரதான, அதாவது சைதன்யத்தை பிரதானமாக வைத்து கொண்டு சிதாத்மானாம், அதாவது சைதன்ய தன்மையுள்ள உணர்வு தன்மையுள்ள ஜீவர்களுக்கும். 2வது வரியில் இந்த காரணாதாமேதி பாவனாத்ன்னு இருக்குது. பாவனாத் ஞான கர்மபின்னு இருக்குது. பாவனைன்னா வாசனை, ஞான உபாசனை அல்லது மானசீகம் கர்மம், கர்மபீகி கர்மம் செயல்கள். இவைகளால் அந்த பரகுக்கு அடுத்த வார்த்தை காரணதாம் ஏத்தின்னு பிரிக்கணும். காரணதாம் ஏதி, காரணம் என்ற தன்மையை அடைகின்றார். அதாவது பரமாத்மா தமோ குண பிரதானமாக இருந்து கொண்டு ஜடமான சிருஷ்டிக்கும் சைதன்யத்தை பிரதானமாக வைத்து கொண்டு ஜீவர்களுக்கும் வாசனை, உபாசனை, கர்மம் இவைகளால் காரணம் என்ற தன்மையை அடைகிறார். அதாவது பரமாத்மாதான் இந்த சடப்பொருள்களுக்கும் சேதன பொருள்களுக்கும் காரணம். அதற்கு அவர் எதை அடிப்படையாக கொண்டு செய்தார் என்றால் வாசனைகளும் ஞானமும் கர்மத்தின் அடிப்படையில் வைத்து கொண்டு காரணமாக ஆகிறார். இதற்கு முன்பு சொல்லியது ஈஸ்வரன்கிற வார்த்தை, இங்கே பரகங்கிற வார்த்தை. 2க்கு வித்தியாசம் இதுதான். இந்த பரகங்கிற வார்த்தையை சொல்லி இப்படி காரணமாக இருக்கான்னு யார் சொல்லியிருக்கிறாருன்னா சுரேஸ்வராச்சியரை சொல்லியிருக்காருன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சும்மா சொல்லலை, வேதத்தில் இந்த இடத்துல இந்த மந்திரம் வருது, அங்கேயும் இப்படி சொல்லியிருக்கு. இப்போ வேதமே எப்படி சொல்லுது? வேதமே ஏன் குழப்புதா? ஈஸ்வரன் பரபிரமன் குழப்புதா அப்படின்னா எதன் அடிப்படையில் வேதம் பேசியிருக்குன்னு சொல்லி அடுத்து விலைக்கு கொண்டு போக போகிறாரு. அதை நம்ம அடுத்து வர்ற வகுப்புகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.